தமிழ் சினிமாவுல உள்ள நடிகர்களிலேயே தளபதி விஜய் அவர்களுக்குன்னு கோடிக்கணக்கான ரசிகர்களுமே இருக்காங்க. அவங்களால தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையில இருந்து விலகுவதை பொருட்படுத்த முடியவில்லை. ஆனாலுமே சில பேர் விஜய் சார் ஆரம்பித்த கட்சியில தொண்டர்களாகவே சேர்ந்திருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே அதனை விரிவுபடுத்துவதற்காக புதிய செயலியை கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கானோர் அதுல மிகவும் இலகுவாக இணைந்து கொண்டாங்க. அதன் தொடர்ச்சியாக கட்சி செயல்பாடுகளை தீவிரமாக்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்ய இருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யும் விதமாக அண்மையில அறிக்கை கூட வெளியிட்டாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்று காலையில இருந்தே அவருடைய கட்சி அலுவலகத்துல கூட்டம் கூடியபடி இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் கட்சி கொடி மற்றும் அதற்கான பாடலையுமே வெளியிட்டிருந்தார். இந்த பாடலை தமன் அவர்கள் கம்போஸ் பண்ணிருக்காரு. மேலும் விவேக் அவர்கள் இதற்கான வரிகளையுமே எழுதியிருக்காரு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி கொடியில 2 பக்கம் யானையுடைய புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளது. ரசிகர்கள் முன்பு கணித்தது போலவே மத்தியில வாகை மலருடைய புகைப்படங்களுமே அச்சிடப்பட்டுள்ளது. சோ இந்த கொடி பாத்தீங்கன்னா மஞ்சள், சிகப்பு ஆகிய நிறங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. சோ இதனடுத்து தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி கொடி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்திற்காக பல செலிபிரிட்டிஸ் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதனடுத்து இவர் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் அப்படின்னு உறுதியாகவுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.